முக்கியம் third law of thermodynamics. இதுக்கு வந்து 3 law third law of thermodynamics இல்ல 3 law இருக்கு. ஒன்று வந்து ரிச்சர்ட்ஸ் லா. ரிச்சர்ட்ஸ் லா அப்படி என்ன? டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனால் டெல்டா ஜியும் டெல்டா ஹெச்சும் அப்ரோச் ஈச் அதர் அட் வெரி டோ டெம்பரேச்சர் அண்ட் பிகம் ஈக்குவல். ரெண்டும் ஈக்குவல் ஆயிரும். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்போது டெல்டா ஜியும் டெல்டா ஹெச்சும் ஈக்குவலாக மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல் டு 0வாக மாறும். இப்போ உதாரணத்துக்கு டெல்டா ஜி டெல்டா ஹெச் வில் பி ஈக்குவல் டு T into tau delta G by tau T at constant pressure. இதுதான் ஹீட்-ஹெல்மோல்ட்ஸ் equation. லிமிட் T tend to 0 டெம்பரேச்சர் குறையும் போது delta G minus delta H that will be equal to 0. அப்போ இந்த டேர்ம் வந்து 0 ஆச்சுன்னா இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். லிமிட் T tends to 0 T tau delta G by tau T at constant pressure will be equal to 0. அதாவது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்போது டெல்டா ஜியும் டெல்டா ஹெச்சும் அப்ரோச் ஈச் அதர் ரெண்டும் ஈக்குவல் ஆயிரும். அப்போ ஈக்குவல் ஆயிரும்னா டெல்டா ஜியிலேருந்து டெல்டா ஹெச்சா கழிச்சா என்ன? 0. லிமிட் 0. அதை நம்ம சொல்கிறோம். லிமிட் T tend to 0 ரெண்டும் ஈக்குவல் ஆகும்போது டெல்டா ஜியிலிருந்து டெல்டா ஹெச் ரெண்டும் ஈக்குவல். அப்போ டெல்டா ஜியிலிருந்து டெல்டா ஹெச்சா கழிச்சா 0. அப்போ இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். லிமிட் T tend to 0 T tau delta G by tau T at constant pressure equal to 0. That term is known as Richards law. When the temperature decreases, tau delta G by tau T at constant pressure will be equal to 0. Temperature decrease ஆகும்போது almost 0 ஆகும்போது இதனுடைய value tau delta G by tau T at constant pressure will be equal to 0. When the temperature T equal to 0, the above equation will be equal to 0. Whether the term is in square product is equal to 0 or finite quantity. But this is known as Richards law. Richards law க்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. லோயர் டெம்பரேச்சரில் டெல்டா ஜியும் டெல்டா ஹெச்சும் ஈக்குவல் ஆயிரும். அப்போ 1லிருந்து 1 கழிச்சா 0. அப்போ இந்த டேர்ம் வந்து 0 ஆயிட்டுனா இந்த டேர்ம் என்ன இருக்கும்? 0 மாறிடும். திஸ் இஸ் we call this Richards law of third law of thermodynamics. Next is Nernst theorem. Nernst theorem a process in a condensed system in the vicinity of absolute zero. Absolute zero la நம்ம இப்போ பார்த்தோம். Limit T tend to 0 tau delta G by tau T at constant pressure equal to 0. இதை ரிச்சர்ட்ஸ் law நம்ம பார்த்தோம். Tau delta G by tau T is equal to 0. At absolute zero delta G and delta H approach equality ரெண்டும் ஒன்னாயிரும். அப்படின்னா limit T tends to 0. இப்போ இதை எடுத்துக்கிறோம். tau G by tau T at constant pressure will be equal to 0. அதே மாதிரி limit T tends to 0 tau delta H by tau T will be equal to 0. லோயர் டெம்பரேச்சராக இருக்கும்போது இந்த டிஃபரன்சியேஷனுடைய வேல்யூ 0வாக மாறும். அதே மாதிரி டெம்பரேச்சர் லோவாக இருக்கும்போது இந்த டிஃபரன்ஷனுடைய வேல்யூ 0வாக மாறும். இதுக்கு மீனிங் என்னென்னா the variation of free energy with temperature at constant pressure will be equal to 0. I mean temperature tend to 0 the variation of enthalpy at constant with respect to temperature at constant pressure will be equal to 0. ஒன்றும் கிடையாது. இதனுடைய வேல்யூ tau delta G by tau T will be equal to minus delta S. அதே மாதிரி tau delta H by tau T at constant pressure will be equal to delta Cp. இப்போ இதனுடைய வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இதுக்கு பதிலாக இதை போட போகிறோம். இதுக்கு பதிலாக இதை போட போகிறோம். அப்போ லிமிட் T tends to 0 இங்கே டெல்டா எஸ் இருக்குது. டெல்டா எஸ் will be equal to 0. அதே மாதிரி இதை தூக்கி இங்கே போட்டோம்னா லிமிட் T tends to 0 டெல்டா Cp will be equal to 0. அப்போ இந்த ஒரு லைன் போதும். அக்கார்டிங் டு நர்ஸ் தியரம் லிமிட் tend to 0 லிமிட் tend to 0 ஆனால் டெல்டா எஸ்ஸும் 0 ஆயிரும். லிமிட் tend to 0 டெல்டா Cp will be equal to 0. இந்த ரெண்டும் தான் நர்ஸ் தியரம். when the temperature decreases to 0 delta S will be equal to 0. When the temperature tends to 0 at lower temperature, delta Cp will be equal to 0. That theorem is known as Nernst theorem. இப்போ இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ரிச்சர்ட்ஸ் தியரம். இப்போ இது வந்து நர்ஸ் தியரம். இந்த ரெண்டும் தான், இந்த ரெண்டு ஃபார்முலா தான். லிமிட் T tends to 0 delta S equal to 0 and limit delta Cp will be equal to 0. இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்தது லாங் ஸ்டேட்மெண்ட். இது ரொம்ப முக்கியம். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. Every substance has a positive entropy, but at absolute zero temperature,
the entropy may become 0. அதாவது absolute temperature எல்லா substance உடைய entropy வந்து 0 மாறும். Or we can say the entropy of pure solid or liquid becomes 0 at absolute 0. ஒரு substance வந்து perfect crystalline substance இருந்ததுன்னா, that is we call as perfect crystalline substance. Entropy வந்து 0 ஆயிரும் எப்போ absolute 0 இல்லை. The entropy of the substance equal to solid or liquid equal to 0 at absolute 0. இது எந்த substanceனா crystalline, perfectly crystalline substance. அப்போ இது எப்படி சொல்லலாம்? For perfectly crystalline substance, ஒரே வரல சொல்லலாம். Perfectly crystalline substance, the entropy of pure substance, solid or liquid becomes 0 at absolute 0. Absolute 0 ல entropy of the substance வந்து 0 மாறும். That is we call as Blanc statement. Limit t tend to 0, delta is equal to 0. இதுதான் third law. இது வந்து repeated கேட்கக்கூடிய question. For perfect crystalline substance, the entropy of solid or liquid becomes 0 at absolute 0. Exception from third law. இதுக்கு exception இருக்கு. உதாரணத்துக்கு H2, D2, CO, NO, N2O and H2O. இதுக்கு வந்து entropy வந்து 0 இல்லை at absolute 0 இல்லை. They possess some residual entropy in between 0.75 to 1.14. இதை மட்டும் ஞாபகம். At absolute 0 ல இந்த சப்ஸ்டன்ஸுக்கு H2, D2, CO, NO, N2O and H2O க்கு the entropy at 0 is not equal to 0. They possess some positive entropy or residual entropy in between 0.75 to 1.4 electron entropy unit. இந்த சப்ஸ்டன்ஸ் for first case the exception from third law. இது third lawக்கு வந்து exception. third law படி ஒரு பியூர் perfectly substance இருந்ததுன்னா அது entropy வந்து 0 இருக்கணும் at absolute 0. absolute 0 ல entropy வந்து 0 இருக்கணும். ஆனா இந்த 7 சப்ஸ்டன்ஸ்க்கும் H2, D2, CO, NO, N2O, H2O இந்த 6 சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து entropy at absolute 0 is not equal to 0. இது exception. இது ஒன்று. This is because the imperfect crystalline nature. இது பார்த்தா தெரியும். இப்போ பியூர் கிறிஸ்டல் பெர்ஃபெக்ட் கிறிஸ்டலாக இருந்தால் அதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னா CO, CO, CO. இங்கே பாருங்கள் CO, CO, OC, CO, OC, OC. இது வந்து ஆக்சுவல் கிறிஸ்டல். இம்பெர்ஃபெக்ட் கிறிஸ்டல் இது வந்து பெர்ஃபெக்ட் கிறிஸ்டல். NO பெர்ஃபெக்ட் கிறிஸ்டலாக இருந்ததுன்னா NO, NO, NO இப்படி இருக்கும். ஆனால் இங்கே மாறி இருக்கு NO, NO, ON, NO, ON, ON. இம்பெர்ஃபெக்ட் அரேஞ்ச்மெண்ட். அதேமாதிரி N2O, NNO, NNO, NNO இது பெர்ஃபெக்ட். NNO, ONN, NNO, 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 ONN இது வந்து imperfect crystal. அப்போ pure perfect crystal இருந்தால் the entropy is equal to 0 at absolute 0. imperfect crystal இருந்ததுன்னா the entropy is not equal to 0 at absolute 0. They possess some residual entropy. அப்போ இந்த 6 மாலிகுலும் exception from third law. இது ஒன்று. In the case of hydrogen and deuterium, இந்த ரெண்டுக்கும் residual entropy இருக்கும் at absolute entropy ல. அப்போ at absolute temperature ல 0 degree Kelvin ல hydrogen and deuterium possess residual entropy. அப்போ இதுவும் exceptional. அப்போ இது ரெண்டு சேர்த்தா 8. அப்போ 8 மாலிகுல் தான் exceptional. hydrogen and deuterium they possess residual entropy at absolute 0. இதுக்கு காரணம் the equilibrium between ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ரஜன் அட் ஆல் டெம்பரேச்சர். எல்லா டெம்பரேச்சர்லையும் ஆர்த்தோ ஹைட்ரஜனுக்கும் பேரா ஹைட்ரஜனுக்கு இடையில் என்ன இருக்கும்? ஈக்குலிபிரியம் இருக்கும். அதனால் they possess residual entropy 4.39 electrostatic unit. அப்போ these are the important expression from third law of thermodynamics. அடுத்து Gibbs free energy. It is defined as G free energyல ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து Gibbs free energy. G will be equal to H minus Ts. அதாவது Gங்கிறது free energy, H வந்து enthalpy, Tங்கிறது temperature, Sங்கிறது entropy. It gives the net work done by the system. Gibbs free energyங்கிறது எதை கொடுக்குதுன்னா the work done by the system கொடுக்குது. For a finite change at constant temperature,
delta G equal to delta H minus T into delta S. Minus delta G is total work done minus the work done by the system that gives net work done. அப்போ free energy changeங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா the net work done-க்கு equal. Net work done-க்கு equal. That is the definition for Gibbs free energy. Gibbs free energy-ங்கிறது G that will be equal to H minus Ts. இது ஒரு முக்கியமான important formula. And free energy change at constant temperature வந்து delta G will be equal to delta H minus T into delta S. And change in the free energy that will be equal to work done-க்கு equal. அடுத்து Helmholtz free energy. Helmholtz free energy is defined as A that will be equal to E minus Ts. It gives maximum work done by the system. அது net work done, Gibbs free energy, Helmholtz free energy ங்கிறது maximum work done by the system. A equal to E minus Ts is the formula. அப்போ delta A at constant temperature என்ன வரும்? Delta A will be equal to delta E minus T into delta S. அப்போ change in the Helmholtz free energy will be equal to maximum work done. Change in the delta G ங்கிறது net work done. Change in the Helmholtz free energy delta A ங்கிறது என்னது? maximum work done. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து condition for equilibrium at constant temperature and pressure ஒன்றும் இல்லை, Tg will be equal to 0. ஒரு ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்கணும்னா டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் கான்ஸ்டண்டாக இருந்ததுன்னா சேஞ்ச் இன் தி ஃப்ரீ எனர்ஜி எதுக்கு ஈக்குவல்? 0. இது முக்கியமான கண்டிஷன் ஃபார் ஈக்குலிபிரியம் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஈக்குலிபிரியத்துக்கு கண்டிஷன் டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் கான்ஸ்டண்டாக இருந்ததுன்னா டெல்டா ஜி ஈக்குவல் டு 0 இருக்கும். அதே மாதிரி கண்டிஷன் ஃபார் ஸ்பான்டேனிட்டி அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாக இருந்ததுன்னா ஸ்பான்டேனியஸுங்கிறது irreversible ரியாக்ஷன், ஈக்குலிபிரியங்கிறது ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் தான் ஈக்குலிபிரியம் இருக்கும், irreversible ரியாக்ஷனில் தான் ஸ்பான்டேனிட்டி இருக்கும். அப்போ ஸ்பான்டேனிட்டிக்கு கண்டிஷன் டெல்டா ஜி இஸ் லெஸ் தேன் 0, தட் இஸ் நெகட்டிவ். அப்போ ரெண்டே ஆச்சுங்க. ஃபார் ஈக்குலிபிரியம் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் டெல்டா ஜி ஈக்குவல் டு 0. ஃபார் ஸ்பான்டேனிட்டி ஃபார் irreversible ப்ராசஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் delta G is less than 0, that is negative. Delta G is equal to 0 for reversible process or at equilibrium. Delta G is negative for irreversible process or spontaneity. The change of entropy at constant temperature is given by change of entropy எப்படி calculate பண்ணுறது? இதுக்கு ரெண்டு ஃபார்முலா. ஃபஸ்ட்டு கொடுக்குறது in terms of pressure, in terms of volume. Delta G for isothermal process, constant temperature na isothermal process. Delta G will be equal to 2.303 nRT into log of P2 by P1. அதே மாதிரி delta G temperature constant isothermal process க்கு in terms of volume 2.303 nRT into log V1 by V2. இந்த ரெண்டும் inversely proportional. இங்கே P2 வந்ததுன்னா இங்கே V1 வரணும், இங்கே P1 வந்ததுன்னா இங்கே V2 வரலாம். These are the two formulas are used to calculate the free energy change at constant temperature for isothermal process. Gibbs-Helmholtz equation. Gibbs-Helmholtz equation க்கு fundamental equation இதுதான். delta G is equal to minus S into T plus V into Tp. இதை யூஸ் பண்ணி தான் the Helmholtz equation வந்து அதையும் கேட்பான். fundamental equation for Gibbs-Helmholtz equation delta G is equal to minus S into dt plus V into Tp. இதை derive பண்ண என்ன வரும்னா delta G equal to delta H plus T into dou delta G by dou T at constant pressure. இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் Gibbs-Helmholtz equation. இது நல்லா ஞாபகம். It is a repeated question. Delta G will be equal to delta H plus T into dou delta G by dou T at constant pressure. நமக்கு டெரிவேஷன்லாம் வேண்டாம், only அந்த ஈக்குவேஷன் மட்டும் போதும். Problem 1. For a reaction A to B gives C to D, the enthalpy and entropy are respectively minus 2 kcal and 4 kcal at 27 degrees C. Whether the reaction is spontaneous or not. அதாவது இந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா ஹெச் கொடுத்துருக்கு என்தால்பி அண்ட் என்ட்ரோபி டெல்டா எஸ் கொடுத்துருக்கு. என்ன கேட்டிருக்கு? இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக இல்லையா?
ஸ்பான்டேனியஸ்னா என்ன இருக்கணும், டெல்டா ஜி வந்து நெகட்டிவாக இருக்கணும், அதான் கண்டிஷன். இப்போ இதுக்கு வந்து முதல்ல டெல்டா ஜி கண்டுபிடிக்கணும். டெல்டா ஜிக்கு ஃபார்முலா என்ன, டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ். அப்போ மைனஸ் 2000, அதாவது 2 கிலோ கலோரிங்கிறது 2000 கேலரி ப்ளஸ் 300 இன்ட்டு 4 1200, அதுவும் மைனஸ் தான். என்ற டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ். அப்போ ரெண்டுமே மைனஸுங்கும் போது மைனஸ் 3200 கெல்வின். இப்போ சிம்பிளாகவே சொல்லலாம், டெல்டா ஹெச் வந்து நெகட்டிவ், அதுக்கடுத்து மைனஸ் வருது, டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவ் வருது, அப்போ டெல்டா ஜி வந்து என்ன வரும், நெகட்டிவ் வரும், மைனஸ் 3200 கேலரிஸ். அப்போ டெல்டா ஜி வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா த ரியாக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ். இதுதான் சிம்பிள் ப்ராப்ளம். இதே மாதிரி ப்ராப்ளம் எஃபிஷியன்சி ஆஃப் தி கார்னோட் என்ஜின் வச்சு கேட்கலாம். இப்போ a Carnot cycle is working between 0 degree and 100 degree C. Calculate the efficiency of the Carnot cycle. Efficiency formula கொடுத்துட்டோம், T2 minus T1 by T2. T2ங்கிறது என்ன, higher temperature 100 degree C. இது எப்போதுமே கெல்வினில் போடணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் தெர்மோடைனமிக்ஸில் எப்போ ப்ராப்ளம் கேட்டாலும் டிகிரி சியை கெல்வினில் போடணும். அப்போ 373 மைனஸ் 0 degree Cங்கிறது 273 கெல்வின் divided by T2. அப்போ 373 minus 273 by 373, that will be equal to, the ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 100 divided by 373, that will be equal to 0.2681. இது ஒரு ஃபார்முலா, இது வந்து எஃபிஷியன்சி. இதே பர்சன்டேஜில் கேட்டானா இதை என்ன செய்யணும், 100ஆல் பிரிக்கணும். அப்போ 26.8 வரும், 27%. அப்போ 27%னான்னு கரெக்டாக 0.2681 கரெக்டலாம். பர்சன்டேஜ்லையும் கேட்கலாம் அல்லது எஃபிஷியன்சின்னு கேட்கலாம். பர்சன்டேஜ்னு கேட்டால் வரக்கூடிய ஆன்சரை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ப்ராப்ளம் 3. 1 mole of naphthalene was banned in oxygen at constant volume to give carbon dioxide and water at 25 degrees C. The heat evolved was found to be 1228.2 kilocalorie. Calculate the heat of the reaction at constant pressure. இங்கே ரெண்டு டேம் யூஸ் பண்ணியிருக்கோம். heat of the reaction at constant volume delta E ஏற்கனவே சொல்லியிருக்கேன். heat of the reaction at constant pressure delta H. delta E கொடுத்துருக்கு, delta H கட்டிருக்கு, அவ்வளோதான். அப்போ நம்ம delta Nங்கிறது கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளம் கொடுத்துட்டு வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் டெல்டா என்னன்னு கேட்கலாம். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா டெல்டா இ கொடுத்துருக்கு, எது கேட்டிருக்கு, டெல்டா ஹெச் கேட்டிருக்கு. டெல்டா எண்ணுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டோம், த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ரியாக்டர். இப்போ தெர்மோடைனமிக் ரியாக்ஷனில் 1 mole ஆஃப் naphthalene, இப்போ C10H8 இது சாலிட், இது 12 O2உடன் சேர்ந்து என்ன கிடைக்கும், 10 CO2 plus 4 H2O. இதுதான் naphthalene bands with oxygen, it give carbon dioxide and water. இந்த வாட்டர் வந்து லிக்விட், naphthalene வந்து சாலிட். இப்போ டெல்டா என் கண்டுபிடிக்கணும். டெல்டா என்னங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் கேசியஸ் மோல்ஸ் இன் தி ப்ராடக்ட். இங்கே கேசியஸ் மோல் 10 இருக்குது. நம்பர் ஆஃப் கேசியஸ் மோல் இன் தி ரியாக்டர், ரியாக்டரில் 12 இருக்குது. அப்போ 10 minus 12, அப்போ that will be equal to -2. இதான் அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். டெல்டா n will be equal to number of gaseous moles in the product 10, number of gaseous moles in the reactant 12 -2, temperature வந்து 25 degree C 298 Kelvin. R will be equal to 1.98 calorie per degree in terms of calorie. delta E வந்து -128.2 kilocalorie. இதை கேலரியாக வகுக்கணும்னா 1000ஆல் பெருக்கணும். அப்போ இதான் 1000ஆல் 12,28,200, 12,28,200 calorie. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். டெல்டா ஹெச் will be equal to, இது டெல்டா இ minus 12,28,200 minus டெல்டா என் வந்து -2 into 1.987 into 298, that will be equal to -1229.3 kilocalorie per kilocalorie per mole. இதுதான் டெல்டா ஹெச்னுடைய வேல்யூ. டெல்டா ஹெச்னுடைய வேல்யூ தான். இட் இஸ் எ சிம்பிள் ப்ராப்ளம். யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் தி TRB ஆல்சோ.